நேற்று 17 மத்தியானம் புதுச்சேரியிலேருந்து இளம் பசங்கள் 22 வயசு 23 வயசு பசங்க வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அவங்க சொந்தக்காரவங்களை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ நானும் இங்கே லால்குடி தான் இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு என்னை வந்து சந்திக்க வரும்போது தாவேகா சம்மந்தப்பட்ட தொண்டர்கள் வந்து போய் இந்த மாதிரி நீங்கள் ஓட்டலிங்கன்னு சொல்லும்போது நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் வெளியூர்லேருந்து வரலாம் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் ஹியூமன் 19(1)D அந்த பேசிக் ரைட்ஸ்குள்ளே தெரியாத அந்த தற்கொலையும் அந்த அணில் குஞ்சு கூட்டங்கள் வந்து எப்படி நீங்கள் இங்கேருந்து வரலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது அவர் கூப்பா கிருஷ்ணன் அவர் வந்து வண்டியிலேருந்து இறங்கியிருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னா வண்டியிலேருந்து இறங்கினோடனே ஏடா அவங்கள வெட்டுங்கடான்னு சொல்லி ஒரு தகரான ஒரு 2 மாநிலத்துக்கும் நல்ல உறவு இருக்கிற மாநிலத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து உடனே வெட்டுங்கடான்னு சொல்லும்போது இந்த பசங்க கூட இந்த அவங்களோட தாவேக்கா தொண்டர்கள் அணில் குஞ்சுகள் வந்து உடனே போய் எங்களோட புதுச்சேரிலேருந்து வந்த சிறுவர்களை வந்து போய் தாக்கியிருக்காங்க. தாக்கி உடனே அவங்கள அடித்து அவங்கள காயப்படுத்தி 2 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட் நடந்தது. இது எங்களுக்கு நானும் அந்த ஆஃபீஸில் பக்கத்தில் இருந்தேன். இது கேள்விப்பட்டோன்னே உடனே நாங்கள் போய் பார்த்ததோன்னே உடனே நாங்கள் அங்கேருந்து அவங்கள காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்கோம். கூப்பிட்டு வந்து உடனே அவங்கள இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ண சொல்லி நாங்கள் சில ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கோம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க. மீன் டைம் நாங்கள் வந்து நான் வந்து மேல் இடத்துல போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். ஐஜி ஆஃபீஸ் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் அது போக நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டர் இவங்க 2 பேரும் வந்து அந்த இன்சிடெண்ட்டை டீல் பண்ணவங்க வந்து லீவ் எடுத்துகிட்டு இது வந்து அவர் வந்து திரு கூப்பா கிருஷ்ணன் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து லீவு போக சொல்லியிருக்காரு அந்த மாதிரி கேள்விப்படுறோம். இந்த கம்ப்ளைண்ட் வந்து இது வரைக்கும் நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அக்செப்ட் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு ரிட்டன் ஃபைலாக கொடுக்கல. அவர் வந்து அவரோட அனைத்து சக்திகளையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவரோட அரசியல் அனுபவத்துக்கு இந்த மாதிரி தற்கொலை கூட்டத்தை வந்து அவர் வந்து வழிநடத்தணும். இந்த மாதிரி நல்ல ஒரு அப்பா ஸ்தானத்திலிருந்து வழிநடத்த வேண்டிய இடத்துல விட்டுட்டு இந்த தற்கொலை கூட்டத்தை வந்து இந்த மாதிரி திசை திருப்பி அவங்க மேலே இன்னைக்கு ஒரு அக்யூஸ்டாக மாற்றி இந்த மாதிரி தேவையில்லாத செயல்களை செயல்படுறாங்க. இதில் வந்து எனக்கு வந்து என்னோட மச்சான் ஆதவ் அர்ஜுனா மேலேயும் ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இவர் ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி எங்கள் அம்மா சொந்த மாமியாரே வந்து தோக்கடிக்கணும்னு சொல்லி சில சதிகள் செஞ்சுட்டு இருக்காப்புல. ஏன்னா அவருக்கு வந்து வீக்காக இருக்குது. ஏன்னா அவர் தோக்க போகிறாரு. ஏன்னா அவர் வந்து வேணும்னே அவரோட நண்பர் கார்த்திக், அண்ணா நகர் கார்த்திங்கிறது அவங்க நண்பர். அவரும் சப்ரிஷன் எல்லாமே ஒரே நண்பர்கள். ஸோ அந்த நண்பர்கள் கூட்டம் வந்து கண்டிப்பாக வந்து இவரை வந்து நான் விட்டு கொடுத்துறேன்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. விட்டு கொடுத்து கண்டிப்பாக அண்ணா நகர் கார்த்தியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக சில வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி திரு சப்ரிஷன் அவர்கள் வந்து சில தினங்கள் முன்னாடி திருச்சி வந்து லால்குடிக்க பர்டிகுலராக வந்து தோற்கடிக்கணுங்கிறதுக்காக சில சதிகள் செஞ்சுருக்காங்க. இதில் வந்து திமுகவும் தாவேக்காவும் ஒன்றிணைஞ்சு சில சதிகள் அதுதான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். திரு ஆதவ் அர்ஜுனா வந்து இந்த சதிகளை வந்து அவன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்பாப்புல. துரைந்தர் படத்தில் வந்த அம்சா மாதிரி இந்த மாதிரி இப்போ திரும்பியும் ஒரு திரு கூப்பா கிருஷ்ணனையும் அவர்களையும் யூஸ் பண்ணி இந்த செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அவரை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லணும்னா இந்த மாதிரி ரைடு வந்து இந்த மாதிரி இது இன்சிடென்ட்டு போன எலெக்ஷன்லையும் வந்திருக்கு. இதே மாதிரி போய் இறங்கி அவங்க ஆட்கள் வந்து போய் தாக்கியிருக்காங்க. இதே சம்பவம் வந்து ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே சம்பவம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி அவர் மேலே ஒரு கேஸ் அலிகேஷன் இருந்திருக்கு. இந்த காசை மதிக்காமல் சொந்த காசு ரேட் வந்தப்போ அந்த காசை மதிக்காமல் அந்த மகாலட்சுமிங்கிற ஒரு பணத்தை வந்து எரிச்சிருக்காரு. கொண்டு போய் ஆற்றுல கொண்டு போய் தூக்கி போட்டு தண்ணியை தூக்கி வீசியிருக்காரு மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அவருக்கு ஏன் இந்த அளவுக்கு பிரச்சனைனா ரீசெண்டாக ஏப்ரல் 3ஆம் தேதி வந்து அவருக்கு 50 லட்சம் வந்து அவங்க சொந்தக்காரங்க வீட்டில இருந்து மாட்டிடுச்சு. அதை வந்து அந்த அதிருப்தியில் அவர்கிட்ட இருந்த பணம் வந்து ரொம்ப சிறிய பணமாக இருந்திருக்கு போல. ஸோ அதை மாட்டிக்கிட்டோன்னா அந்த அதிருப்தியில் வந்து அவர் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சில செயல்கள் இருக்குது. அதே மாதிரி தவறாக 25,000 வந்து ஒரு ஓட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு தவறான விஷயத்த நியூஸ் தமிழ் செய்தியிலும் அது போக நிறைய
சில ஊடகங்கள்ல வந்து சன் நியூஸ் இந்த மாதிரி சில செய்திகள தவறா பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஊடகங்கள் வந்து கரெக்ட்டா, நியாயமா, நேர்மையா பண்ணுங்கன்னு நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கேன். அதே மாரி திரும்ப திரும்ப அந்த 500 கோடிக்கு என்ன கணக்கு? இதுவரைக்கும் என்னங்கிறது அதுவரைக்கும் ஒரு பதில் இல்ல. ஸோ இந்த மாரி ஒரு விஷயங்கள் ஒரு 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 வழி நடத்தக்கூடிய இடத்துல இருந்து திரு கிருஷ்ணன் வந்து இந்த தற்கூரி பசங்கள, அணில் குஞ்சுகளை வந்து வழிநடத்தாம, இந்த மாரி தவறான விஷயத்துக்கு வந்து செயல்படுத்துறத வந்து நான் கடுமையா கண்டிக்கிறேன். இதோட விளைவுகள் வந்து கண்டிப்பா நாங்க என்ன சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ, அனைத்தையும் நாங்க சட்ட ரீதியாவும், கோர்ட் ரீதியாவும், போலீஸ் ரீதியாவும் எங்க அனைத்து நடவடிக்கையும் நாங்க எடுப்போம். 25,000 ஏதாவது லாஜிக் ஏதாவது இருக்குங்களா? ஏன்னா இந்த சின்ன குழந்தைகிட்ட போய் கேட்டா 25,000 இன்டூ நீங்க 2 லட்சம் போட்டா என்னங்க வருது? ஏதாவது ஒரு ஒரு அரசியல் ஒரு அடிப்படை அறிவு அறிவு இருக்கிறவங்க கூட இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி தான் சொல்றேன். இந்த மாதிரி பொய் பரப்பி மக்களை திசை திருப்பி இந்த மாதிரி தவறான விஷயத்துக்கு வந்து மக்களை வந்து ஏமாத்தாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். திமுகவும், தாவேகாவும் ஒன்றா செயல்பட்டு அவங்களோட தாவேகா வந்து அவங்களோட பி டீமா செயல்படுறாங்க. இத மக்கள் வந்து அறிஞ்சுட்டு, இந்த மாரி ஓட்ட சிதற விடாம, சிந்தாம சிதறாம அனைவரும் ஒழுங்கா நல்ல ஆட்சி குடுக்குற அதிமுகவுக்கு, இந்தியா அலையன்ஸ்க்கு வாக்களிக்குமாறு நான் மக்கள வந்து சிந்திக்க சிந்திக்க சொல்றேன். ஏன்னா, நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த தவறுகள் வந்து இந்த மாரி கரப்ஷனும், இந்த மாரி இது எவ்ளோ அலிகேஷன் கிட்னி மொதற்கொண்டு இங்க திருச்சியில இருக்கிற அந்த தனலட்சுமி காலேஜ் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கவர் தான் கிட்னிலாம் திருடிட்டு இருக்காரு. இந்த மாரி நெறைய அலிகேஷன்ஸ் நீங்க சாராயம் செந்தில் பாலாஜி எடுத்துக்கிட்டேன். கோல்ட்லயும் அவர் வந்து இந்த சாராயமும் வந்து கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து 50,000 கோடி பக்கம் வருஷத்துல கள்ளத்தனமா சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து அந்த பாருக்குலாம் லைசென்ஸ் இல்லாமயே எல்லா பாரும் நடந்துட்டு இருக்கு. அ கா பாட்டில் விக்கிற பாட்டில் ரூ. 10 மேல விக்கிறாங்க. சில பாட்டில்லாம் டைரக்ட்டா மேனுஃபேக்சர்லேருந்து டைரக்ட்டா வித்து அக்கவுண்ட் இல்லாம அந்த எந்த ஒரு டாக்ஸ், எக்சைஸ் டியூட்டி எதுவுமே இல்லாம டைரக்ட்டா வந்து ஆல்மோஸ்ட் ரூ. 20 பாட்டில் ஆகுதுன்னா ரூ. 150க்கு வெளியில விக்கிறாங்க. ஸோ இதுதான் நிலைமை. இந்த அளவுக்கு மோசமான நிலைமையில நம்ம போயிட்டு இருக்கோம். மைன்ஸா இருக்கட்டும், பிரஸ்காரங்களா இருக்கட்டும், மைன்ஸ் வந்து இதே மாரி ஊழல், மணல்ல ஊழல், அதே மாரி பிரஸ்காரங்களே அட்டாக் பண்றாங்க. ரத்தம் வர அளவுக்கு அடிக்கிறாங்க. அந்த அடிச்சதுக்கு அப்புறமும் இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரஸ்காரங்களுக்கு ஒரு தீர்வு இல்ல. இத பத்தி நாங்க எல்லாமே வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா ஊடகங்களும் எந்த ஊடகங்களோட முதலாளி கிட்ட பேசினா எல்லா ஊடகங்களும் மேல இருந்து கூப்பிட்டு மிரட்டுறாங்க. உதயநிதி பத்தி வந்தா போடக்கூடாதுன்னு திரு ஸ்டாலின் அவர்களே வந்து பர்சனலா கூப்பிட்டு சொன்னது மாரி சொல்றாங்க. இந்த இந்த ஊழல் அற்ற ஆட்சிய வந்து ஒழிக்கணும். தீய சக்தியான திமுகவை ஒழிச்சே தீரணும். இந்த மாரி வந்து ஒரு பிரஸ்ஸுக்கே வந்து சுதந்திரம் இல்லன்னா, வேற யாருக்கு இந்த நாட்டுல தேசத்துல சுதந்திரம் இருக்குன்னு எனக்கு தெரியல.